இப்போ லைனிங் கிளாத் ஒர்க் வந்து எல்லாருமே ரொம்ப ஹெவியாக இருக்குது அந்த ஒர்க் பண்ணுறது அப்படின்னு யோசிக்கிறீங்க. ஆனால் உண்மையாலுமே லைனிங் கிளாத் கொடுக்குற மாதிரி ஈஸியான ஒர்க் எதுவுமே இல்லைங்க. இப்போது நீங்கள் உல்லன் த்ரெட்டில் ஒர்க் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் லைனிங் கிளாத் ஸ்டிச் பண்ணவே வேண்டாம். சரிங்களா? இப்போ இந்த பேக்கோட அளவு நான் எப்படி எடுக்கிறேன்னு பாருங்கள். நான் வந்து எப்பவுமே பேக்குக்கு வந்து நான் கொஞ்சம் பெரிய சைஸாக தான் விடுவேன். ஆனால் வந்து சில சிஸ்டர்ஸ் வந்து கேட்குறீங்க, சிஸ்டர் எங்களுக்கு வந்து கரெக்டாக அந்த பேக்கோடது மாதிரியே அளவு இருக்கணும், அதாவது அதிகமாகலாம் வேண்டாம், கரெக்டாக இருக்கிற மாதிரி. இப்போ நான் ஒரு பேக்கு காமிச்சேன் இல்லைங்களா, அதே மாதிரி ஃபிட்டாகவும் நம்ம ஸ்டிச் பண்ணலாம். ஆனால் நம்ம கொஞ்சம் லூஸ் விட்டோம்னா நம்ம நிறைய திங்ஸ் உள்ளே வைக்கலாங்க. துணி பெருசாக இருந்தாலும் நிறைய வைக்கலாம் பாருங்கள். இப்போ இதில் வந்து நான் உங்களுக்கு கரெக்டாக வச்சு காமிக்கிறேன். இப்போ நான் வந்து உள்ளன் பேக் ஒர்க் பண்ணாவோ மேக்ரமே த்ரெட்டில் ஒர்க் பண்ணாவோ நான் கிளாத் வந்து இந்த சைடு 1 இன்ச், அதாவது என்னோடய ஃபிங்கர் சைஸுக்கு விடுவாங்க. இந்த சைடு வந்து இந்த அளவுக்கு விடுவேன். அதே மாதிரி அடியும் இந்த ஒரு ஃபிங்கர் அளவுக்கு விடுவேன். இந்த சைடு விடுவேன். இந்த அப்பர் போர்ஷன் இங்கே மட்டும் விடாமல் சுற்றியும் வந்து என்னோட ஒரு ஃபிங்கர் அளவுக்கு விடுவேன். ஏன்னு கேட்டால் நம்ம பேக் வந்து திங்ஸ் வச்சாலும் எலாபரேட் ஆகும். சரிங்களா? ஆனால் இங்கே பாருங்கள், இது வந்து ஜூட் பேக் வந்து எலாபரேட் ஆகாது. பாருங்கள், நம்ம என்ன இழுத்தாலும் அது வந்து கரெக்டாக நம்ம என்ன பொசிஷனில் ஸ்டிச் பண்ணியிருக்கோமோ அதே பொசிஷனில் தான் இருக்கும். இது வந்து மூவ் ஆகாது. சரிங்களா? அப்போ இந்த பேக்குக்கு வந்து நம்ம கிளாத் வந்து கரெக்டாக வச்சா போதும். பாருங்கள், இப்போ அந்த பேக் காமிச்சோம் இல்லைங்களா, அதே மாதிரி இது பாருங்கள். பாருங்கள், நான் இது எப்படி விட்டுறேன்னு பாருங்கள். இது வந்து கரெக்டாக இந்த பேக்கு இப்படி, ஏன்னா உள்ளே கொஞ்சம் மடித்து தைக்கணும் இல்லைங்களா, அதனால் இந்த பேக்கோட பாருங்கள் இந்த அளவுக்கு வந்து கொஞ்சமாக அதிகமாக விட்டுக்கிறேன். அதிகமாக விட்டுட்டு பாருங்கள், பேக் சைடு நம்ம இப்படி வைக்கணும். ஏன்னா அடி வேணும் இல்லைங்களா நம்மளுக்கு. பாருங்கள், அடி வந்து நம்மளுக்கு இந்த அளவுக்கு பட்டையாக வரணும் இல்லைங்களா. அதில் 2 இது இருக்குது. அதனால் இது அப்படியே வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா இந்த சைடு வந்து நம்மளுக்கு வந்து அதிகமாக இருக்குது, ஆனால் நம்மளுக்கு இந்த அளவுக்கு போதும். சரிங்களா? அது வந்து நம்ம வந்து இந்த கிளாத் வந்து வேஸ்ட் ஆக வேண்டாம்னு நினைக்கிறவங்க இப்படியே வந்து நம்ம கட் பண்ணிவிட்டு ஒட்ட வச்சுக்கலாம். சரிங்களா? பாருங்கள், நான் சொன்னது புரிஞ்சுதுங்களா? உள்ளன் மேக்ரமே அதுலலாம் ஒர்க் பண்ணும்போது, அதாவது த்ரெட்டு எந்த டைப் ஆஃப் த்ரெட் ஒர்க் பண்ணாலும் உங்களுக்கு த்ரெட்டு வந்து கொஞ்சம் விரிஞ்சு வர மாதிரி இருந்துச்சுன்னா துணி நிறையா விடுங்க. த்ரெட்டு வந்து விரிஞ்சு வர மாதிரி இல்லை அப்படின்னு சொன்னால் கரெக்டாக அந்த பேக்கோட பாருங்கள், அந்த பேக் இங்கே மடித்து தைக்கிறதுக்கு இந்த இடம் வந்து மடித்து தைக்கிறதுக்கு கொஞ்சமாக விட்டுருக்கேன். அதுக்கப்புறமா இது பாருங்கள், கரெக்டாக பேக்கோட பொசிஷனில் இருக்குது. இங்கே வந்து கொஞ்சமாக விட்டுக்கலாம். பாருங்கள், இங்கேயும் இப்படி கொஞ்சமாக விட்டுக்கிறேன். எனக்கு கிளாத் வந்து வேஸ்ட் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறவங்க அப்படியே வந்து ஒட்ட வச்சுக்கலாம். சரிங்களா? பாருங்கள், இந்த கிளாத்தெல்லாம் எனக்கு வேஸ்ட்டு தான். பாருங்கள், நம்மளுக்கு இந்த மாதிரி நான் எப்படி வச்சுருக்கேன்னு தெரியுதுங்களா? பின்னாடி வந்து இந்த அடி இதுக்கு தகுந்த மாதிரி இருக்குது. அடி இதுக்கு ஃபுல்லாக 2 இதுவும் மடிஞ்ச மாதிரி இருக்குது. சைடு வந்து பாருங்கள், 2 சைடு கொஞ்சம் ஸ்டிச் பண்ணுறதுக்கு கொஞ்சம், அப்புறம் இந்த மாதிரி இவ்வளோதான் இருக்குது. பாருங்கள், கரெக்டாக வச்சுருக்கேன். இப்போ பேக் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இவ்வளோ பெருசாக இருக்குது. அப்போ கிளாத் வந்து இன்னும் நம்ம விடணும். ஆனால் நம்ம ஒட்டி வரக்காக இப்படி கட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? இப்போ பாருங்கள், இதை முடிச்சுட்டு அடுத்தது இப்போது நம்ம அடுத்தது என்ன பண்ணணும், உங்கள்கிட்ட மிஷின் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுங்கள், இந்த சைடும் இப்படி கீழையும் தைச்சிருங்க. இந்த சைடையும் இப்படி கீழையும் தைச்சிருங்க மிஷின் இருந்தால். அப்படி மிஷின் இல்லாதவங்க ரொம்ப கஷ்டமெல்லாம் பட வேண்டாங்க. இந்த கம் இருக்குது இல்லைங்களா, B7000 கம் இருக்குது இல்லைங்களா, இதில் வந்து நீங்கள் ஒட்ட வச்சிங்கன்னா, இப்போ மிஷினில் நீங்கள் தைச்சது கூட நம்ம ஏதாவது இது பண்ணும்போது இப்படின்னு ஒரு தையல் பிரிச்சுட்டு இப்படி இழுத்தோம்னா அது கூட படப்படன்னு பிரிஞ்சு வந்துடும், இல்லாட்டி கிளியும். ஆனால் இதில் ஒட்ட வச்சோம்னா துணி கிளியதான் செய்யுமே தவிர்த்து உங்களுக்கு வந்து பிரிஞ்சு வராது. அதனால் நீங்கள் தைரியமாக ஒட்ட வைக்கலாம். சரிங்களா? ஸ்டிச் பண்ணிவிட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னு யோசிக்கிறவங்களுக்கு இந்த மெத்தடு. நான் வந்து எல்லா இதுவுமே அப்படி தாங்க பண்ணுவேன். அதே வந்து நான் உள்ளனில் ஒர்க் பண்ணும்போது சுத்தமாக ஸ்டிச் பண்ண மாட்டேன். சரிங்களா? ஃபுல்லாகவே நான் வந்து இந்த கம் போட்டு பேக்லேயும் சரி நம்ம ஒட்ட வச்சுக்கலாம். இது வந்து வாஷ் பண்ண தண்ணி பட்டால் கம் வரும் அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க. இப்போ ஆரி ஒர்க் அந்த பீட்ஸு அதுக்கெல்லாம் கூட அதிகமாக இந்த கம் தான் யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து நம்மளுக்கு நல்லா ஸ்டிஃபாக பிடிச்சிக்கும். அதே மாதிரி கம்மையும் ரொம்ப அதிகமாக வந்து யூஸ் பண்ணாதீங்க. பாருங்க, அளவை வச்சா போதும். இது வந்து இந்த அனபாண்ட் அந்த ஃபெவிக்விக் அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க இல்லைங்களா, அது கூட சேர்ந்தது இந்த கம். அதனால் நல்லா வந்து அதுவும் இதெல்லாம் வந்து ஹெவியான இது ஒட்டுறது. அப்போ கிளாத்துங்கில அது எப்படி ஒட்டுன்னு யோசிச்சு பாருங்கள், ரொம்ப நல்லா பிடிச்சிக்கும். சரிங்களா? நான் எல்லா ஒர்க்குக்கும் எனக்கு என் கையில் இந்த கம் இருக்குங்க. பாருங்க, இந்த துணியை அப்படியே மடிச்சிட்டு
சும்மா இன்னும் அப்படி மேலே விழுந்ததையுமே அப்படி ஒட்டிக்கிச்சு பாருங்க. அவ்வளோதாங்க. இதை போய் கஷ்டப்பட்டு ஊசி நூல் வச்சு நம்ம தைச்சிட்ருக்க வேண்டாம் சரிங்களா. பாருங்கள் இப்படி இது பண்ணோம்னா ஃபுல்லாக ஒட்டிக்கும். ஏன்னா காயருக்கு மட்டும் கொஞ்சம் டைம் கொடுங்க. நான் வந்து இப்படி பண்ணிவிட்டு ஏதாவது வச்சு இப்படி கொஞ்சமாக தேய்ச்சி விடுவேன். அப்போ கம்மு வந்து இந்த ஈவனாக ஸ்ப்ரெட் ஆயிரும். ஒரே இடத்துல இருக்கும் இல்லைங்களா, அது வந்து ஈவனாக ஸ்ப்ரெட் ஆயிரும். அவ்வளோதாங்க. இந்த சைடு நல்லா ஒட்டிருச்சு. இப்போ அடிப்பக்கம் ஒட்டலாம். அடி வந்து இந்த மேலே இது யூஸ் பண்ணிக்கலாம். இப்படி கீழே நான் கீழே இது யூஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா மேலே வந்து நம்மளுக்கு இந்த இது இருக்குது இல்லைங்களா, அதனால் வந்து மடித்து தைக்க வேண்டியதில்லை. இது பாருங்கள் தெரியுதுங்களா, இப்படி இருக்குங்களா. சரி நான் உங்களுக்கு அது ஃபுல்லாகவே காமிச்சிட்றேன். இப்போ அடி வந்து இந்த சைடு நான் ஒட்டுறேன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா நான் மேல் பக்கம் ஒட்டுறது எல்லாமே உங்களுக்கு காமிச்சிட்றேன். ஆனால் நீங்கள் வந்து இப்போ மேல் பக்கம் வந்து இந்த மாதிரி கிளாத், அதாவது இது பாருங்கள் இது ஃபினிஷ்டு, இது இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம மேல் பக்கம் வந்து ஒட்ட வேண்டியதில்லை. இது வந்து பேக்கோட வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம் சரிங்களா. பேக் கூட அட்டாச் பண்ணும்போது இது வச்சுக்கலாம். சப்போஸ் நீங்கள் ஸ்டிச் பண்ணுற இடம் வந்து இந்த மாதிரி நூல் பிரிஞ்சு வர இடமா இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. பாருங்கள் இந்த மாதிரி நூல் பிரிஞ்சு வர இடமா இருக்குது அப்படின்னு சொன்னால் இதை என்ன பண்ணணுன்னா இந்த நேரம் இப்படி கம் வைக்கணும். கொஞ்சமாக கம் வச்சு இதை இப்படி மடித்து ஒட்டணும். இங்கேயும் மடித்து ஒட்டணும். இப்படி மடித்து ஒட்டிட்டு அதுக்கப்புறமா இந்த பகுதியை வந்து பேக் கூட வச்சு ஸ்டிச் பண்ணலாம் சரிங்களா. இப்போ வந்து எனக்கு வந்து நல்ல பகுதியாக இங்கே மேலே இருக்கிறங்காட்டிக்கு நான் அடிப்பகுதியாக இதை வந்து ஒட்ட வைக்க போகிறேன். நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதுங்களா. கம் வந்து நான் அதிகமாக கொடுக்க மாட்டேன், ஒரு அளவுக்கு. அங்கே வச்சுட்டு அதுக்கப்புறமா கிளாத் இதோடு இது ஒட்டிடுங்க. அவ்வளோதான். அடிப்பக்கமும் ஒட்டியாச்சு, மேல் பக்கமும் ஒட்டியாச்சு பாருங்க. இப்போ எல்லா சைடும் பேக் மாதிரி ஒட்டியாச்சு. அதே மாதிரி இந்த மாதிரி கம் பண்ணும்போது கீழே வந்து எது மேலேயும் வச்சு பண்ணாதீங்க. ஏன்னா கம் வந்து வெளியே வரும். மற்ற இடத்துல எல்லாம் கம் வந்து ஒட்டு. இந்த மாதிரி அட்டை வச்சிட்டிங்கன்னா அதில் மட்டும் பண்ணுங்கள் பாருங்கள். அவ்வளோதான். இப்போ எல்லா சைடும் பேக் மாதிரி ஒட்டியாச்சு, 3 சைடும் சரிங்களா. சப்போஸ் இது வந்து உங்களுக்கு வந்து நூல் வர பார்ட்டாக இருந்தால் இங்கேயும் லைட்டாக இப்படி மேலால் கம் கொடுத்து பாருங்கள் இந்த மாதிரி ஒட்டணும். ஒட்டி அப்படியே இப்படி மடிச்சு விட்டுட்டு வரணும் சரிங்களா. இப்படி மடித்து ஒட்டணும். அப்போ தான் வந்து நூல் வந்து நம்மளுக்கு பிரிஞ்சு வராது சரிங்களா. இப்போ இந்த ஒர்க்கெல்லாம் முடித்த பிறகு அப்படியே டைரெக்டாக பாருங்கள் இப்படி மடித்து நம்ம ஒட்டிடுவோம். ஃபுல்லாக இந்த மாதிரி மடித்து ஒட்டிடுவோம். மடித்து ஒட்டிட்டு இது ஃபுல்லாக கம் ஒர்க் முடிச்சுட்டு அதுக்கு அடுத்தது தான் நம்ம பேகுக்கு போகணும் சரிங்களா. இப்போ நான் எல்லா பார்ட்டும் பண்ணியாச்சு. இனி அடுத்தது பேகுக்கு போகிறேன் பாருங்கள். பேக் வந்தாச்சு. இப்போ நான் பேக் வந்து அதே மாதிரி இன்சைட் அவுட்டாக திருப்பி தான் ஒர்க் பண்ண போகிறேன். ஏன்னா உள்ளே வச்சுட்டு நம்ம ஒர்க் பண்ணோம்னா நம்மளுக்கு கஷ்டமாக இருக்குங்க ஸ்டிச் பண்ணுறதுக்கு. இந்த மாதிரி வச்சிட்டோம்னா ஈஸியாக இருக்கும் பாருங்க. இந்த மாதிரி பேக்கை நேராக எடுத்தாச்சு. இது பார்க்குறதுக்கு தாங்க உங்களுக்கு கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப ஒர்க் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி பாருங்கள். இதில் வந்துட்டு இந்த பகுதி வந்து நம்மளுக்கு கம் ஒட்டுனது சரிங்களா. அதையே வந்து எப்படி உள்ளே திருப்பிக்கலாம். ஏன்னா இந்த ஒட்டுனதெல்லாம் நம்மளுக்கு உள்ளே தான் தெரியணும் சரிங்களா. பாருங்கள் பேக்கையும் திருப்பிட்டேன், நம்ம ஒட்ட வச்ச துணியையும் திருப்பிட்டேன். கொஞ்சம் நேரம் காயற கொடுங்க. நான் வீடியோக்காக உடனே திருப்பிகிட்ருக்கேன். நான் வந்து ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி இது மூவ் பண்ணலை பாருங்கள். நார்மலாக தான் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா இப்போ தான் நம்ம கம் ஒட்ட வச்சுருக்கோம். அந்த கம் வந்து நல்லா வந்து காயணும் சரிங்களா.
ஒரு 10 நிமிஷம் விட்டிங்கன்னா போதும். இதுக்கு அரை மணி நேரம் அப்படியெல்லாம் வேண்டாங்க. ஒரு 10 நிமிஷம் விட்டிங்கனாவே இந்த கம் வந்து நல்லா காஞ்சிரும். பாருங்கள், நம்ம ஸ்டிச் பண்ணால் கூட நம்மளுக்கு இவ்வளோ பெர்ஃபெக்டாக வராது. அந்த அளவுக்கு வந்துட்டு கையில் ஸ்டிச் பண்ணோம்னா நம்மளுக்கு மிஷினில் பண்ணால் பெர்ஃபெக்டாக வரும். பாருங்கள் எந்த அளவுக்கு மடிஞ்சு வந்திருக்குன்னு பாருங்கள். பாருங்கள், இந்த அளவுக்கு எங்கேயுமே கொஞ்சம் கேப்பும் கூட தெரியாமல் நல்லா வந்திருக்கும். சரிங்களா? இப்படி வந்த பிறகு பாருங்கள், பேக் எடுத்து இதுக்குள்ளே விட்டுக்கோங்க. பாருங்க, பேக் எடுத்து இதுக்குள்ளே இப்படி உள்ளே விட்டாச்சு. சரிங்களா? இப்படி உள்ளே விட்டுட்டு கரெக்டாக இந்த பேக்கோட பொசிஷனுக்கு நம்ம இப்படி மடித்து, இப்போ இந்த கிளாத் வந்து நம்மளுக்கு இந்த இதாக இருக்கிறங்காட்டிக்கு நம்ம மடிக்க வேண்டியதில்லை. இப்படியே வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். சரிங்களா? இப்படி வச்சு ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து நம்ம இந்த பேக் வந்து கிளிப் வச்சு கரெக்டாக அரேஞ்ச் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி கிளிப்ஸ் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கிளிப்ஸ் யூஸ் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறவங்க வந்து பாருங்கள், இந்த மாதிரி கிளிப்ஸ், இது வந்து பூ குத்துற பின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? இது ஜஸ்ட் ஒரு 5 ருபீஸ் அந்த மாதிரி தான் வரும். பாருங்கள், இந்த மாதிரி பின்ஸ் வாங்கி வச்சுக்கோங்க. இந்த பின்ஸ் வந்து இந்த கார்னரில் வந்து குத்தாத மாதிரி வாங்கி வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்போது இது ரெண்டில் நான் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம அதுக்காக தான் உங்களுக்கு இது காமிச்சேன். பாருங்கள், நான் இப்போ இந்த பின்ஸ் எல்லாம் வெளியே எடுத்துக்கிறேன். ஏன்னா இப்படி அட்டாச் பண்ணிட்டோம்னா நம்ம ஸ்டிச் பண்ணிட்டு வரும்போது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இது வந்து இந்த எண்டு, அதே மாதிரி இது இந்த எண்டு. ஃபஸ்ட்டு இங்கேருந்து ஆரம்பிக்கலாம். பாருங்கள், நம்ம இப்படி தான் ஸ்டிச் பண்ணிட்டு வரணும், கொஞ்சம் கீழே இறக்கி. பக்கத்தில் வைக்க வேண்டாங்க, நல்லா தள்ளியே வச்சிங்கன்னா போதும். பாருங்கள், இந்த சைடு நான் 3 மார்க் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா இந்த சைடு பாருங்கள், இந்த 2 சைடு மார்க் பண்ணியாச்சு. அப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா கிளாத் பாருங்கள் கொஞ்சம் இப்படி கூட இருக்குங்களா? இப்போ ஸ்டிச் பண்ணும்போது இந்த கிளாத் வந்து கொஞ்சம் இந்த நேர் கூட தெரியும். அதாவது அதிகமாக இருக்கிற கிளாத்து தெரியுதுங்களா? இங்கே வந்து அதிகமாக இருக்கும். அப்போ அதிகமாக இருக்கிறத எந்த சைடு நம்மளுக்கு அதிகமாக வருதுன்னு பார்த்துக்கோங்க. பேக் வந்து இப்படி, இது ரெண்டும் தான் சைட்ஸு. அப்போ நம்ம அதிகமாக வர்றது சைட்ஸில் தான் வைக்கணும். அதிகமாக இப்போ எனக்கு வந்து அதிகமாக வரல, எனக்கு கரெக்டாக இருக்குது. அதனால் வந்துட்டு நான் பின்னை மட்டும் மாட்டிடுறேன். பாருங்கள், சப்போஸ் நீங்கள் ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அதிகமாக வந்துச்சுன்னா இப்போது சுற்றியும் இந்த மாதிரி கிளிப்ஸ் ப்ளேஸ் பண்ணிக்கணும். சரிங்களா? நீங்கள் இந்த பேக் கலர்லேயே வந்துட்டு லைனிங் எடுத்துக்கோங்க, இல்லை ஒயிட்டு என்ன கலர் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நான் பின் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறமா ஊசி எடுத்துகிட்டு ஸ்டிச் பண்ண வேண்டியது தான். சரிங்களா? த்ரெட்டு பாருங்கள், த்ரெட்டு வந்து இந்த நீங்கள் என்ன வந்து இந்த பேக் வந்து அவுட் சைடு என்ன கலரோ அந்த கலர் த்ரெட்டு யூஸ் பண்ணுங்கள். சரிங்களா? ஏன்னா உள்ளுக்குள்ளே வந்து லைனிங் நம்ம இப்படி உள்ளே மடிச்சிடும், நம்மளுக்கு தெரியாது. ஆனால் வெளியே வந்து இப்போ சப்போஸ் நான் லைனிங் கலர்லேயே வந்து த்ரெட்டு கொடுத்தேன்னா எனக்கு இங்கே வெளியே வந்து அந்த கலர் தெரியும். சரிங்களா? அதனால் நான் இந்த கலர் கொடுக்குறேன். பாருங்கள், இப்படி மார்க் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா? பாருங்கள், கரெக்டாக இந்த ஃப்ளவருக்கு இப்படி கீழே வர மாதிரி நான் ஸ்டிச் பண்ணிட்டு வரேன்.
இது வந்து நீங்கள் எந்த மாதிரி வேணாலும் ஸ்டிச் பண்ணலாங்க. நான் பாருங்கள், நம்ம துணியெல்லாம் தைப்போம் இல்லைங்களா, ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு வந்தாச்சு. இப்போ பேக்கோட ஹைட் வந்து இங்கே இருக்குது. சரிங்களா, நம்ம அந்த பிளாக் கலர் வச்சு ஸ்டிச் பண்ணோம் இல்லைங்களா, அது பாருங்கள் உள்ளே வந்துடுச்சு. சரிங்களா, இப்போ பேக் வந்து இப்படி வந்தாச்சு. இப்போ நம்ம வந்து ஃபோன், இப்போ நம்ம இன்னும் ஃப்ரண்ட்டு திருப்பலை. சரிங்களா, இப்போ எல்லாம் உள்ளே தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ வந்து நம்ம ஃபோன் வந்து தனியாக வைக்கணும்னு பார்ப்போம், வச்சு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கணும். அதனால் நம்ம ஃபோனுக்கு வேணால் நம்ம அதுக்கு தனியாக பண்ணிக்கலாம். அது ஸ்டிச் பண்ண வேண்டியது இல்லைங்க. பாருங்கள், இந்த கிளாத்தில் என்கிட்ட பேலன்ஸ் இல்லை, அதனால் ஆல்ரெடி ஒர்க் பண்ண கிளாத்தில் கொஞ்சம் பேலன்ஸ் எடுத்துக்கிறேன். பாருங்கள், பேலன்ஸும் நம்ம ஃபோனோட ஹைட்டுக்கு வச்சு பார்த்துக்கலாம். பாருங்கள், இந்த ஹைட்டு நம்மளுக்கு வேணும். இந்த ஹைட் வந்து ஃபோனுக்கு நம்ம வேணும். அதனால் ஒரு மெஷர்மெண்ட்டெல்லாம் இல்லைங்க, சும்மா அப்படியே வச்சு பார்த்துட்டு நம்மளுக்கு தேவையான அளவு கட் பண்ணிக்க வேண்டியது தான். பாருங்கள், இந்த அளவுக்கு வந்து கட் பண்ணிக்கிறேன். ரொம்ப அகலமாக இல்லாமல், அதாவது ஃபோன் வந்து நம்ம ஈஸியாக வச்சுட்டு எடுக்கிற மாதிரி இருக்கணும். ரொம்ப டைட்டாக பிடிக்காத மாதிரி கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் மெஷர்மெண்ட்டு, ஸ்கேலு அதெல்லாம் எதுவுமே யூஸ் பண்ணலை. அப்ராக்ஸாக நம்மளுக்கு இவ்வளோ தான் இருக்கும் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். பாருங்க, இந்த பார்ட் வந்து மேலே வர மாதிரி வச்சிட்டோம்னா நம்மளுக்கு வந்துட்டு இங்கே வந்து இந்த நூல் வந்து பிரிஞ்சு வராது. இல்லாட்டி இங்கேயும் ஒரு தடவை மடித்து ஓட்டணும். சரிங்களா, பாருங்கள், பேக்கை விட 1 இன்ச்சு நல்லா இப்படி கீழேயே வச்சுக்கோங்க. கீழேயே வச்சுட்டு இந்த அளவுக்கு ஒட்டுங்க. சரிங்களா, இதுவும் பாருங்கள், நான் த்ரெட்டெல்லாம் எதுவுமே யூஸ் பண்ணலை. ரொம்ப லைட்டாக வச்சா போதுங்க கம்மு. அவ்வளோதாங்க பேக்கெட்டு. ஒரு 5 மினிட்ஸ் கூட ஆகாது. நம்ம வந்து கிளாத்தெல்லாம் கட் பண்ணி வச்சுட்டு இந்த ஒட்டுற இது வந்து நீங்கள் பயப்படாமல் ஒட்டலாம். சரிங்களா, நம்மளுக்கு பிரிஞ்சு வந்துடும் அப்படிலாம் எதுவுமே கிடையாதுங்க. இந்த கம்மு வந்து கண்டிப்பாக பிரியறதுக்கு விடாது. அவ்வளோ திக்கான கம். சரிங்களா,
அவ்வளோதாங்க, பேக்கெட்டும் வச்சாச்சு. பேக்கை திருப்புறேன். ஒரு 5 நிமிஷம் காயறக்கு விட்டுருங்க நீங்கள். அவ்வளோதாங்க, பேக்கே முடிஞ்சது. பாருங்கள் எவ்வளோ உள்ள ஸ்பேஸ் இருக்குதுன்னு பாருங்கள். உள்ள ஸ்பேஸ் இருக்குது பாருங்கள். ஃபோனுக்கும் நம்ம இந்த மாதிரி ஒன்று வச்சாச்சு பாருங்கள். ஃபோன் இதுக்கு வச்சாச்சு. அடுத்தது நம்ம ஜிப்பு வைக்கிறதுனா வைக்கலாங்க, இல்லாட்டி வந்து ஹேண்டில் மட்டும் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? நான் இந்த பேக்குக்கு வந்து ஜிப்பு வைக்கலை. இந்த பேக் வந்து நான் வந்து மேக்னெட்டிக் பட்டன் வைக்க போகிறேங்க. அதாவது இங்கே இல்லை, மேக்னெட்டிக் பட்டன் இங்கே ஒன்று மேக்னெட்டிக் பட்டன் ப்ளேஸ் பண்ண போகிறேன். அப்போ மேக்னெட்டிக் பட்டன் ப்ளேஸ் பண்ணிவிட்டு நான் இந்த மாதிரி லெதர் வைக்க போகிறேன். பாருங்கள், இந்த பேக் வந்து கொஞ்சம் சிம்பிளாக இருக்கிற மாதிரி செய்ய போகிறேன். இந்த லெதர் வந்து நானாக மேக் பண்ணதுங்க. பாருங்கள் இந்த லெதர் எப்படி ஜாயின் பண்ணுறேன்னு பாருங்கள். டோட்டலாக இப்போ பேக் இப்படி மடித்து வச்சுட்டோம். அப்போ இந்த கவுண்ட்டை வந்து கணக்கு பண்ணிக்கோங்க. பாருங்கள் 1 2 3 4 5 6 7 8 9 இங்கேருந்து கவுண்ட் பண்ணியிருக்கேன். பாருங்கள் இங்கேருந்து இது வரைக்கும் 1 1 2 3 4 இங்கேருந்து 1 2 3 4. சரிங்களா? அப்போ நம்மளுக்கு டோட்டலாக 9 இருக்குது. அதுக்கு எப்படி நம்ம ப்ளேஸ் பண்ணுறோன்னு பார்த்துக்கலாம். நான் இந்த ஸ்டிச்சுக்கு முன்னாடி பாருங்கள், இது நான் 1 2 3 இந்த நேர் வைக்கலாம், இல்லாட்டி கொஞ்சம் பக்கமாக வைக்கலாம். இங்கே எவ்வளோ ஃப்ளவர்ஸ் விட்டுருக்கேன், இங்கே வந்தது இப்படி 2 இது விட்டுருக்கேன். அதேமாதிரி இங்கே இந்த 2 இது கரெக்டாக ப்ளேஸ் பண்ணுங்கள். பாருங்கள் இந்த மாதிரி வைக்க போகிறேன். சரிங்களா? இன்னும் கொஞ்சம் தள்ளி இந்த ஃப்ளவர் இங்கே கவுண்ட் பண்ணிக்கலாம். டோட்டலாக 1 2 3 ஃப்ளவர்ஸ் விட்ட மாதிரி இருக்கணும். 1 2 3 பாருங்கள் இந்த மாதிரி நான் இது வந்து ஷோல்டரில் போடுற மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். ஸ்ட்ராப் பாருங்கள், ஷோல்டரில் போடுற மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். அவ்வளோதாங்க. இதில் வேறு எந்த ஒர்க்கும் பண்ண போகிறதில்ல. இதை மட்டும் பாருங்கள், இதை மட்டும் இந்த ஸ்ட்ராப் மட்டும் வச்சு இப்படி ஸ்டிச் பண்ணிக்க போகிறேன். ஸ்டிச் பண்ணிவிட்டு அப்படியே ஷோல்டரில் போடுற மாதிரி. சரிங்களா? பாருங்கள் 2 சைடும் ஸ்ட்ராப்பு, இந்த ஸ்ட்ராப் வச்சு இப்படி ஸ்டிச் பண்ண போகிறேன். சரிங்களா? பண்ணிவிட்டு மேக்னெட்டிக் பட்டன் வந்து இந்த நேர் ஒரு மேக்னெட்டிக் பட்டன் எல்லாம் சென்டரில் வைப்பாங்க. நான் இங்கே வைக்கிற மேக்னெட்டிக் பட்டன் அப்போ வந்து நம்மளுக்கு இன்னும் வந்து டைட்டாக க்ளோஸ் ஆகும். சரிங்களா? நான் இந்த நேர் ஒரு மேக்னெட்டிக் பட்டன், இந்த நேர் ஒரு மேக்னெட்டிக் பட்டன். அவ்வளோதாங்க, இந்த பேக் முடிஞ்சது. இப்போ நீங்கள் சென்டரில் பட்டன் அதெல்லாம் எதுவும் வைக்கல. ஏன்னா எனக்கு இந்த ஜூட் வந்து ரொம்ப அழகாக தெரியுது. அதனால் நம்ம அங்கங்கே அது இது வைக்கும்போது நம்மளுக்கு ஃபுல்லாக இந்த அழகு வந்து மறைஞ்சிரும். சரிங்களா? அதனால் நான் எதுவுமே வைக்காமல் இந்த ஸ்ட்ராப் மட்டும் வைக்க போகிறேன். ஓகேங்களா? இந்த ஸ்ட்ராப்பை இப்போ ஸ்டிச் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் நான் எப்படி வச்சுருக்கேன்னு. இந்த பேக்குக்கும் பாருங்கள், இந்த பேக்கும் சேம் ப்ராசஸ் தான். இந்த பேக்கெல்லாம் ரொம்ப ஆஃபீஸ் இது கொண்டு போகிறக்கு எல்லாம் ரொம்ப நல்லா அழகாக இருக்குங்க. இந்த பேக் வெளியே போகும்போது நம்ம ஷோல்டரில் போட்டு போகிறக்கு நல்லா இருக்கு. பாருங்கள், இது நான் ஃபஸ்ட்டே ஒட்ட வச்சுட்டேன். பாருங்கள் எவ்வளோ திக்னஸாக இருக்குது பாருங்கள். பாருங்கள் இந்த பேக்கும் நான் அப்படியே சிம்பிளாக ஒர்க் பண்ண போகிறேன். இந்த பேக்குக்கும் ஸ்ட்ராப் வச்சுருக்கேன். சரிங்களா? வச்சுட்டு 2 மேக்னெட்டிக் பட்டன் மட்டும் வச்சு இந்த பேக்கை வந்து சிம்பிளாக முடிக்க போகிறேன். ஏன்னா இப்போ இந்த பேக் வந்து நம்மளுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. சரிங்களா? இந்த த்ரெட்டோட ஒர்க் வந்து பாருங்கள் எவ்வளோ இந்த த்ரெட்டோட ஒர்க்கு நல்லா இருக்குன்னு பாருங்கள். இப்போ இந்த த்ரெட்டோட ஒர்க்குக்கு வந்து நம்ம வெளியே வந்து வேறு டிசைன்ஸ் கொடுத்தோம்னா அந்த டிசைன்ஸ் வந்து ஹைலைட் ஆயிடுச்சுன்னா இந்த பேக் வந்து நம்மளுக்கு நல்லா இதாக இருக்காது. பாருங்கள், மற்ற இதில் ஒர்க் பண்ணுறக்கும் இந்த பேக்கும் ரொம்ப அழகாக இருக்குங்க. உண்மையாலுமே இந்த த்ரெட்டு வந்து ரொம்ப அழகாக இருக்குது. பாருங்கள் உள்ள லைனிங்கெல்லாம் கொடுத்து நம்ம வெயிட்டும் இல்லைங்க. வெளியே எங்கேயாவது போகிறதும்போது நம்ம எடுத்துகிட்டு போகிறக்கும் வெயிட்டெல்லாம் எதுவுமே இல்லை. பாருங்கள், இதில் வந்துட்டு நம்ம இந்த மாதிரி ஸ்ட்ராப்ஸ் மட்டும் வச்சிட்டோம்னா போதுங்க. பாருங்கள், இதுக்கு நம்ம த்ரெட்டில் வந்து ஒர்க் பண்ணுறத விட இந்த மாதிரி ஸ்ட்ராப் வச்சிட்டோம்னா தான் நம்ம ஒர்க் வந்து இன்னும் நல்லா அழகாக தெரியும். சரிங்களா? பாருங்கள், இது மாதிரி மட்டும் வச்சுட்டு 2 மேக்னெட்டிக் பட்டன் மட்டும் கொடுத்துட போகிறேன். ஓகேங்களா? இது ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், இந்த பேக் வந்து கைப்பிடி வச்சாச்சு. பாருங்கள், இல்லை கிளாத் கொடுத்தாச்சு. ஒரு பேக்கெட்டு, ஃபோன் வைக்கிறதுக்கு ஒரு பேக்கெட் ப்ளஸ் உள்ள கிளாத்து. பாருங்கள், இது வந்து ஷோல்டரில் போடுற மாதிரி நான் வந்து லெதர் செட் பண்ணியாச்சு.
இப்போ நம்மளோட இந்த ஒர்க்கு எல்லாமே முடிஞ்சது நம்மளுக்கு. பாருங்கள், கீழே அடிக்கும் வந்துட்டு நம்ம அந்த பிளாக் கலரில் பேஸ் கொடுத்தாச்சு. பாருங்கள், பெர்ஃபெக்டாக ஒரு பேக் வந்திருக்கு. இது நம்ம வெளியே கொண்டு போகும்போது ரொம்ப அழகாக இருக்கும். நார்மலாக எல்லாருமே லெதர் பேக் தான் கேரி பண்ணிட்டு போவாங்க. ஆனால் நம்ம வந்து இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வெளியே போகும்போது இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக எடுத்துகிட்டு போகலாம். அதுவும் நீங்கள் மேக் பண்ணி உங்கள் ஹேண்ட் நீங்கள் வந்து உங்கள் ஓன் கிராஃப்டாக மேக் பண்ணி எடுத்துகிட்டு போகும்போது இன்னும் பார்க்குறக்கும் அழகாக. பாருங்கள், இந்த பேக்கோட ஃபுல் ஒர்க் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. உள்ளுக்குள்ளே பாருங்கள், இந்த ஸ்ட்ராப் இது வச்சது பிளாக் கலரில் இந்த லெதர் வச்சோம் இல்லைங்களா, அது பாருங்கள் நம்மளுக்கு அடி இந்த மாதிரி இருக்குது. பேக் பாருங்கள் ஃபுல் ஃபினிஷிங்காக எவ்வளோ லென்த்தாக இருக்குதுன்னு பாருங்கள். ப்ளஸ் பாருங்கள், ஹேண்டில் வந்துட்டு நான் வந்து லெதர் இதே கொடுத்துட்டேன். லெதர் இது ரொம்ப ஒர்க்கெல்லாம் இல்லைங்க. பாருங்கள், நான் எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி இன்டூ மார்க் போடுற மாதிரி தான் தைச்சிட்டு வரேன். நிறைய பேக்ஸில் நீங்கள் என்னோடய இந்த இது பார்த்துருப்பீங்க. இது வந்து ஏன் இந்த டிசைன் தான் போடணுமா, வேறு டிசைன் போடக்கூடாதா அப்படியெல்லாம் எதுவும் இல்லைங்க. இது வந்து பார்க்குறக்கு வந்து அந்த லெதருக்கு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் கொடுக்குது. நம்ம இப்படி கிராஸாவோ ஸ்ட்ரைட்டாவோ போட்டாவோ அது வந்து ஸ்டிச் மாதிரி தெரியும். இந்த மாதிரி போட்டோம்னா டிசைன் மாதிரி தெரியும். அதுவும் இல்லாமல் இந்த லெதரை வந்து நல்லா இறுக பிடிச்சிக்கும். சரிங்களா, எல்லா சைடும் ஈவனாக ஸ்டிச் ஆன மாதிரி இறுக்கமாக பிடிச்சிக்கும். அதனால தான் நான் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுறேன். பாருங்கள், இந்த லெதர் யூஸ் பண்ணி 2 சைன் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து நான் மேக்னெட்டிக் பட்டன் தாங்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தேன். ஆனால் ஃபுல்லாக யோசிக்கும் போது நிறைய பேர் வந்து என்னென்னா ஜிப்பு வைக்கிறது தான் ரொம்ப வந்து இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பாங்க. லேடிஸே வந்து பேக் வாங்கும்போது இதில் எத்தனை ஜிப் இருக்குது, இதில் எவ்வளோ பேக்கெட்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம பார்ப்போம். ஸோ நான் வந்து இதுக்கு ஒரு ஜிப்பே வச்சிடலாம் அப்படின்னு யோசிச்சுருக்கேன். பாருங்கள், இந்த பேக்கும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. 2 பேக்கும் ஒரே மாதிரி தாங்க. சைஸ் அடி மட்டும் டிஃப்ரென்ஸு. இது அடி வந்து இந்த மாதிரி போட்டிருக்கேன், இது வந்து நீளமாக போட்டிருக்கேன், அவ்வளோதான். பின்ன ஸ்டிச்சஸ் அது எல்லாமே சேம் மாடலில் தான் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா. லெதர் பாருங்கள், இதுக்கு வந்து ஒயிட் கலரில் இதை வச்சு லெதர் கொடுத்துருக்கேன். இங்கே வந்து இன்டூ மார்க் சேம் வந்து இந்த யான்லையே தான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா. இப்போ 2க்குமே வந்துட்டு ஜிப் வைக்கலான்ட்டு இருக்குது. இதுக்கு வந்து ஜிப்பு வந்து நம்ம கடையில் வாங்கினோம்னா பேண்ட் ஜிப் இதெல்லாம் வாங்கினோம்னா சின்னதாக தான் இருக்கும். நீங்கள் என்ன தான் சல்வார் ஜிப் வாங்கினீங்கனாலும் நம்ம வந்து பேக்கு வைக்க முடியாதுங்க. அதனால் நான் எந்த மாதிரி ஜிப்பு வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி ஜிப் வந்து இது மீட்டர் கணக்கில் நம்மளுக்கு கிடைக்கும். எப்படின்னு பார்த்தா 1 மீட்டர் 2 மீட்டர் 3 மீட்டர் அந்த மாதிரி வந்துட்டு கலர் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் கிடைக்குங்க. டிஃப்ரெண்ட் கலர்ஸ்னால் ரொம்ப எல்லா கலர்ஸுமே கிடைக்கும்னு சொல்ல முடியாது. மேக்ஸிமமாக பேக் என்னென்ன கலரில் வரும், ப்ளூ வரும், ரெட் வரும், பின்ன இந்த ஸ்கின் கலரில் வரும், அந்த மாதிரியெல்லாம் சில கலர்ஸ் எல்லாம் இருக்குங்க. ஆனால் நான் வாங்குகிற கடையில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இந்த பிஸ்கட் கலர் இந்த கலருக்கு மேட்சாகவே எனக்கு கிடச்சிது. இதுவும் பிளாக் ப்ரௌன் இந்த 3 கலர்ஸ் மட்டும்தாங்க அவைலபிளாக இருந்துச்சு. பாருங்கள், இதில் வந்துட்டு நம்ம ஒரு 3 மீட்டர் வாங்கியிருக்கோம். இது வந்து பேகுக்கு தகுந்த மாதிரி நம்ம பிரித்து வச்சுக்கலாம். சரிங்களா. அப்புறம் இந்த ஜிப்புக்கு அப்புறம் இந்த ஜிப்பு கூட வந்து ஜிப்பு ஸ்டாப்பருங்க. இது வந்து என்ன நேம் நீங்கள் சொல்லுவீங்கன்னு தெரியல. நான் வந்து ஜிப் ஸ்டாப்பர், அதாவது ஜிப்பை வந்து இப்படி உள்ளே இழுப்போம் இல்லைங்களா, அந்த இது லைனராக இதுக்கு பேர் என்னதுன்னு தெரிலங்க. பாருங்கள், இந்த மாதிரி டிசைன்ஸாக கிடைக்கும். பாருங்கள், எனக்கு நிறைய டிசைன்ஸ் எல்லாம் கிடைக்கல. பாருங்கள், இந்த மாதிரி டிசைன். அப்புறம் பாருங்கள், இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் மாதிரி. பாருங்கள், இந்த மாதிரி. அதுவும் கொஞ்சம் நல்லாலாம் இல்லைங்க, கொஞ்சம் பழசு மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா இது வந்து அதிகமாக ஒரு ரேராக தான் யூஸ் பண்ணுவாங்கங்கிற மாதிரி தான் சொன்னாங்க. அதனால் இது வந்து நல்ல இதெல்லாம் கிடைக்கல எனக்கு. சரிங்களா. பாருங்கள், இதெல்லாம் ஒரே பீஸாக இருந்துச்சு. இது பார்க்குறக்கு நல்லா இருந்துச்சு, ஆனால் ஒரு பீஸாக இருந்துச்சு. இந்த மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும். இது வந்து கோல்டன் கலருங்க. பாருங்கள், இது கோல்டன் கலர். இந்த மாதிரி வந்து ஜிப்பு இந்த மீட்டரில் வந்துட்டு நம்ம ஜிப் வாங்கிட்டு அது கூட இந்த ரன்னர், இது ரன்னர் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேங்க. இந்த ரன்னர்ஸ் வந்து இந்த மாதிரி கிடைக்கும். சரிங்களா. இப்போ அந்த மாதிரி நான் இந்த 2 பேக்கும் அட்டாச் பண்ண போகிறேன். பாருங்கள், இதில் 2 ஜிப் வந்து நம்மளுக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த டிசைன் எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், இதை எப்படி கட் பண்ண போகிறேன்னு பாருங்கள். இது மீட்டர் வைஸாக இருக்குது. இப்போது நம்மளோட ஒரு பேக் எடுத்துக்கிறோன்னா பாருங்கள், இந்த பேக் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னால் இந்த பேக்கை விட கொஞ்சம் 2 சைடும் கொஞ்சம் அதிகமாக விடணும். பாருங்கள், நான் இவ்வளோ அதிகமாக 1 இன்ச்சு அதிகமாக விட்டுருவேன். இந்த சைடு 1 இன்ச்சு, இந்த சைடு 1 இன்ச்சு அதிகமாக விட்டுருவேன். ஏன்னா நம்ம ஸ்டிச் பண்ணி முடித்த பிறகு நம்ம வந்து அந்த ஜிப்பை அட்டாச் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கட் பண்ண வேண்டியது வரும். அதுக்கப்புறமா உள்ளே மடித்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு கொஞ்சம் விட வேண்டியது வரும். சரிங்களா. அதனால் பேக்கோட அந்த சைடு 1 இன்ச்சும் இந்த சைடு 1 இன்ச்சும் வந்து நான் விட்டுட்டு பாருங்கள், இங்கே வந்து நான் கட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணியாச்சு. இது அப்படியே அவங்க கொடுக்கும்போது ஃபுல்லாக கசகசன்னு பாருங்கள், நல்லா அழுக்கும் கூட. ஏன்னா வேறு எங்கெல்லாம் ஸ்டோர்ஸ் எல்லாம் இந்த மாதிரிலாம் கிடைக்காதுங்க. ரொம்ப தேடி இது வந்து இந்த செப்பலெல்லாம் மேக் பண்ணுவாங்க இல்லைங்களா, செப்பல் பேக்கெல்லாம் லெதர் கொடுப்பாங்க இல்லைங்களா, அந்த கடையில் வாங்கினது. கலர் வந்து நல்ல கலர் தான், ஆனால் அழுக்காக இருக்கிற மாதிரி இருக்குது. சரிங்களா. இதெல்லாம் நம்மளுக்கு கஷ்டம் கிடைக்கிறதுக்கு. பாருங்கள்,
பேக்கை விட இந்த சைடு ஒரு இன்ச்சு இந்த சைடு ஒரு இன்ச்சு நான் கட் பண்ணிவிட்டேன். கட் பண்ணிவிட்டு இதை வந்து பிரிச்சிடணும். பாருங்க இந்த மாதிரி ஃபுல்லாகவே பிரிச்சிடணும். பிரிச்சுட்டு நம்மக்கிட்ட டெய்லரிங் மிஷின் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு தைக்கிறது ரொம்ப ஈஸிங்க. வச்சு ஒரு அடி அடிச்சிடலாம். சரிங்களா? கையில் ஸ்டிச் பண்ணுறதுனா கொஞ்சம் அதுவும் ஈஸி தான். இருந்தாலும் நம்மளுக்கு வேலை வந்து இன்னும் கொஞ்சம் கூட இருக்கிற மாதிரி இருக்கும். பாருங்கள் இந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணியாச்சு இல்லைங்களா? இப்போது இந்த இடத்துல கொண்டு வந்து இங்கே பாருங்கள், இந்த மேடு மாதிரி இருக்குது இல்லைங்களா? இங்கே இதுதான் ஜிப்பை க்ளோஸ் பண்ணுறது. சரிங்க? இதுதான் ஜிப்பு. பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள், ஜிப்பே தெரியாது, ஃப்ளாட்டாக இருக்கும். இது வந்து பின்பகுதி, இது வந்து முன்பகுதி. சரிங்களா? அப்போ நம்ம இதை வந்து உங்களுக்கு எந்த மெத்தடில் வச்சு ஸ்டிச் பண்ண ஈஸியாக இருக்கோ அந்த மெத்தடில் வச்சு இங்கே பாருங்கள், இந்த இடத்துலையும் 1 இன்ச் வந்து வெளியே வந்திருக்கணும். இந்த கார்னர் வரைக்கும். சரிங்களா? இந்த மாதிரி வச்சு தைச்சிட்டு வரணும். பேக்கோட இப்படியே வச்சு தைச்சிட்டு வரணும். பேக்கோட இது வந்து உள்ளே பார்த்த மாதிரி வச்சுக்கலாம். இது இப்படி உள்ளே பார்த்த மாதிரி வச்சு தைச்சிட்டு வந்தோம்னா நம்மளுக்கு இந்த ஜிப்பு மட்டும் தெரியுதுங்களா? இந்த ஜிப்பு மட்டும் மேலே தெரியும். இப்படி உள்ளே பாருங்கள், இந்த மாதிரி உள்ளே வச்சுட்டு நம்ம அப்ளை தைச்சோம் இல்லைங்களா, துணியை தைச்சோம் இல்லைங்களா, அதே மாதிரி தைச்சிட்டு வரணும். பாருங்கள், இந்த எக்ஸ்ட்ரா த்ரெட்ஸ் இதெல்லாம் இப்படி உள்ளே வச்சு அப்படியே தைச்சிட்டு வந்துடணும். இங்கேருந்து இது வரைக்கும் ஒரு பீஸ் தைச்சிட்டு வரணும். தைச்சிட்டு வந்துட்டு இதை முடித்த பிறகு அதுக்கப்புறமா இங்கேருந்து இந்த பீஸ், அதாவது இந்த மேடு பகுதி மட்டும் நம்மளுக்கு மேலே தெரியணும். அப்போ இங்கேருந்து ஒரு பீஸ் பாருங்கள் இப்படி வச்சுட்டு வரும்போது இப்போ க்ளோஸ் பண்ணும்போது பாருங்கள் 2 ஜிப்பு இப்படி இருக்கும். இதுக்கப்புறமா நம்ம அந்த ரன்னர் இருக்குது இல்லைங்களா, அதை இங்கே ஜாயின் பண்ணி எழுதுக்கலாம். சரிங்களா? இதே மாதிரி நான் தைச்சிட்டு வரேன். பாருங்கள் இப்போ வந்து நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் தைக்கிறது. நான் சொன்னது புரிஞ்சுதுங்களா? இந்த மாதிரி 2 பேக்லேயும் வச்சு ஸ்டிச் பண்ணணும். ஸ்டிச் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். பாருங்கள் இந்த பேக் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. பாருங்கள் லெதரும் வச்சாச்சு. இப்போ நான் வந்துட்டு மேக்னெட்டிக் பட்டன் வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க. ஆனால் வந்து நான் ஜிப்பே வச்சுட்டேன் இது டோட்டலாக. ஏன்னா ஜிப் வச்சா கொஞ்சம் ஃபினிஷிங் நல்லா இருக்குன்னு தோணுச்சு. அதனால் பாருங்கள் ஃபுல் இது வரைக்கும் ஜிப்பே வச்சாச்சு. பாருங்கள் ஜிப் வந்து எவ்வளோ நல்லா வந்திருக்குன்னு பாருங்கள். பாருங்க உள்ள ஒரு ஃபோனுக்கு பாருங்கள் உள்ளே வந்து ஒரு ஃபோன் வைக்கிற அளவுக்கு நம்மளுக்கு ஸ்பேஸ் இருக்குது. சரிங்களா? அதுக்கப்புறம் திங்ஸ் பாருங்கள், உள்ளே எவ்வளோ திங்ஸ் வைக்கலாம். நல்ல பெரிய பேக் தாங்க. நிறைய திங்ஸ் வைக்கலாம். நோட், லாங் சைஸ் நோட் நிறைய வைக்கலாங்க இதில். வெயிட் சுத்தமாகவே வெயிட் இல்லைங்க. நம்ம நார்மலாக லெதர் பேக் இதெல்லாம் கூட கொஞ்சம் வெயிட் தெரியும். இந்த ஜூட் பேக் சுத்தமாகவே வெயிட் இல்லை. பாருங்க ரொம்ப சாதாரணமாக இருக்குது, வெயிட்டே இல்லை. நான் மற்ற எந்த டிசைன்ஸும் வைக்கலங்க. இந்த ஜிப் மட்டும் ஒன்று வச்சு க்ளோஸ் பண்ணிட்டேன். சரிங்களா? பாருங்கள் நம்ம வெளியே எடுத்துகிட்டு போகும்போது எப்போவுமே ஒரே மாதிரி எடுத்துகிட்டு போகிறக்கு இந்த மாதிரிலாம் எடுத்துகிட்டு போனால் நல்லாயிருக்கும். இதே வந்து இதுலேயே இவ்வளோ நல்லா இருக்குன்னா நம்ம வந்து பர்ஸ் த்ரெட்டெல்லாம் நல்ல த்ரெட்ஸாக யூஸ் பண்ணால் நல்லாயிருக்குங்க. ஆனால் பாருங்கள் இது வந்து நம்மளுக்கு நம்ம இப்போ சேல்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பேக்ஸ் வந்து போட்டு சேல்ஸ் பண்ணோன்னா இது வந்து நல்லா ட்ரை பண்ணலாங்க. இது ஒரு பெஸ்ட்டு ட்ரையாக இருக்கும். சரிங்களா? பாருங்கள் அதுலேயே இன்னொன்று சின்னதாக போட்டிருக்கேன். அதாவது இது வந்து நீளமாக போட்டிருக்கு. இந்த பேக் வந்து இப்படி நீளமாக போட்டு நம்ம இந்த நீளத்தை வந்து அதிகமாக ஆக்கியிருக்கேன். இது வந்து இந்த மாதிரி இந்த அடி கொடுத்து நீளம் வந்து கம்மி பண்ணியிருக்கேன். அகலம் அதிகம். இது வந்து அகலம் கம்மி நீளம் ஜாஸ்தி. இது வந்து அகலம் அதிகம் நீளம் கம்மி. பாருங்கள் இதுக்கும் அதே மாதிரி நான் வந்து இந்த மாதிரி லெதரே வச்சுருக்கேன். லெதர் வச்சுட்டு இதுக்கும் மேக்னெட் வைக்கலைங்க. இந்த லெதரெல்லாம் ஹேண்ட்மேட், இதெல்லாம் நானாக மேக் பண்ணது. ஓகேங்களா? இது வந்து நம்ம காசு கொடுத்தெல்லாம் வாங்கலாங்க. லெதரை வாங்கிட்டு வந்து அந்த லெதரை வந்து ஊசி நூல் வச்சு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஏன்னா கார்னர் வந்து நான் கம் போட்டு தாங்க வச்சுருந்தேன். அந்த கம் வந்து சில டைம் வந்து நம்மளுக்கு பிரிகிற மாதிரி இருக்குது. அதனால வந்து இந்த இது யூஸ் பண்ணியிருக்கு. பாருங்கள் இதுக்கும் அதே மாதிரி ஜிப்பு பாருங்கள். இது வந்து ஒரு சர்க்கிள் மாதிரி ஒரு ஜிப்பு. இந்த ஜிப்பு ஸ்டிச் பண்ணிவிட்டு பாருங்கள் இதுக்கும் அதே மாதிரி தான். இதில் உள்ளே வந்து இப்போ நான் ஒவ்வொரு ஒர்க் பண்ணும்போது தாங்க நம்மளுக்கே ஒவ்வொரு இது நம்ம கரெக்ஷன் பண்ணிக்கிறதுக்கு. ஏன்னா இதில் நானும் மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள் இந்த இதெல்லாம் கரெக்டாக வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள் இங்கே வந்து இந்த த்ரெட்டெல்லாம் கொஞ்சம் தெரியுது. இதை கட் பண்ணி விட்டோம்னா நம்ம ரொம்ப ட்ரிம் பண்ணோம்னா இது ஃபுல்லாக வந்து நம்மளுக்கு பேக் வந்து ஸ்பாயில் ஆயிரும். சரிங்களா? அதாவது பிரிஞ்சு வந்துடும். அப்போது உள்ளே வந்து துணி பாருங்கள், துணி கொடுத்த பிறகு வந்து நான் வந்து இந்த லெதர் வச்சுருக்கேன். அப்போ அதனால என்னாச்சுன்னா இங்கே பாருங்கள் இது வந்து இந்த லெதரை நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். தெரியுதுங்களா? இப்போ இங்கே வந்து உள்ளே தெரியுது. அப்போ வந்து நான் என்ன தப்பு பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னால் இந்த பேக் வந்து ஃபுல் ஃபினிஷிங் முடிச்சுட்டு தான் நம்ம லெதர் வைக்கணும். அதாவது இந்த லெதரெல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறமா ஜிப்பை கூட ஃபஸ்ட்டே வச்சுட்டு அதுக்கப்புறமா கடைசியில் தான் லைனிங் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா எனக்கு தெரிஞ்சிருக்கு. ஏன்னா நான் எப்போவுமே வந்துட்டு இந்த மாதிரி இதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க. அதனால நம்மளுக்கு தெரியல. இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு பேக்கும் நம்ம ஒர்க் பண்ணும்போது அப்போ நம்ம வந்து பெர்ஃபெக்ஷன் பார்ப்போம். இப்போ இதில் வந்து எனக்கு வெளியே பார்த்தா எனக்கு வெளியே வந்து எந்த ஒரு மிஸ்டேக்ஸும் இல்லை. வெளியே பாருங்கள் அடி நீட்டாக இருக்குது. இங்கேயும் த்ரெட்ஸ் எல்லாம் எதுவும் தெரியல. இந்த த்ரெட்ஸ் மட்டும் சேம் கலர் இல்லை. அதனால்
இந்த த்ரெட்ஸ் கொஞ்சம் தெரியுது. அதனால வந்து இந்த கலரில் இல்லாமல் நம்ம இந்த பேக் கலர் வாங்கணும். அப்புறம் ஸ்டிச்சஸ் வந்து பெருசு பெருசாக வரக்கூடாது, பக்கத்தில் வரணும் அப்படிங்கிற ஒரு இது. அடுத்த பேக் இது ஒர்க் பண்ணும்போது நான் கரெக்ட் பண்ணிடுவேன். அதே மாதிரி இந்த லெதர் ஒர்க் பண்ணும்போதும் உள்ளே வந்து கிளாத் வச்ச பிறகு தான் ஒர்க் பண்ணணும். இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு பேக்கும் ஒர்க் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணி பண்ணும்போது நம்ம ஒரு 2-3 ஒர்க் பண்ணும்போது நம்ம ஒர்க் வந்து ரொம்ப பெர்ஃபெக்ஷன் ஆயிரும், பார்க்குறக்கும் அழகாக இருக்குது. இப்போ இந்த வந்து நான் இந்த பேக் சேல்ஸுக்கு கொண்டு போகிறேன்னா அவங்க இது பார்த்ததையுமே நல்லா இருக்குன்னு விருப்பப்படணும். இப்போ இது ஓப்பன் பண்ணுறாங்க, ஓப்பன் பண்ணிவிட்டு அப்போ கேட்பாங்க என்னங்க த்ரெட் எல்லாம் இங்கெல்லாம் தெரியுது அப்படின்லாம் கேட்பாங்க. அப்போ இதெல்லாம் நம்மளுக்கு ஒரு மைனஸ். அப்போ சில பேர் வந்து இது பரவாயில்ல உள்ளதானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிக்குவாங்க. ஆனால் அது வந்து ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்காது. அப்போ அந்த மாதிரி நம்ம ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக கொண்டு வரணும். பாருங்கள் இதுலேயும் அது இந்த பேக்லேயும் அதே மாதிரி இருக்குது. அப்போ நான் வந்து அதெல்லாம் ஃபுல்லாக இனி அடுத்தடுத்தது ஒர்க் பண்ணும்போது நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஓகேங்களா? பாருங்கள் இதுலேயும் ஃபோனுக்கு இருக்குது, அதே மாதிரி ஜிப் வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி ஒவ்வொரு ஒர்க்லேயும் நம்ம வந்து கரெக்ட் பண்ணிட்டு வரணும். பாருங்கள் ஜிப் எவ்வளோ ஸ்மூத்தாக போய் வருதுன்னு பாருங்கள். அது இல்லாமல் இந்த ஜிப் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குங்க, இது கட்டெல்லாம் ஆகாது. ஏன்னா வந்து இந்த நம்ம மீட்டரில் வாங்குற ஜிப் வந்து பாருங்கள், நான் வந்து ஃபேண்ட் ஜிப்பு சல்வார் ஜிப்பெல்லாம் வாங்கும்போது கூட எனக்கு இந்த அளவுக்கு வந்து அது கெட்டியாக தெரிலங்க. இது பாருங்கள் எவ்வளோ ரொம்ப திக்னஸாக இருக்குது. அதனால வந்து ஜிப் வந்து கட்டாயிரும், நம்ம பயப்படவே வேண்டியதில்லை. பாருங்க அவ்வளோதான், இந்த 2 பேக் ஒர்க் பண்ணியாச்சு. இப்போ ஜூட் வந்து நம்ம 2 கிலோ வாங்கியிருந்தோங்க. அந்த 2 கிலோவில் வந்து நம்ம எவ்வளோ பேக் வருது அப்படின்னு சொல்லி நான் பார்க்கணும். அதனால வந்து இப்போ பேக்ஸ் வந்து இது எதுவும் சேல்ஸ் பண்ணலங்க, லைனாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். பாருங்கள் இந்த 2 பேக், அப்புறம் முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இல்லைங்களா, அந்த வீடியோக்கு போட்ட பேக் பாருங்கள். இந்த எல்லா பேக்கும் நம்ம ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். டோட்டலாக எவ்வளோ வந்து பேக்ஸ் வந்து வருதுன்னு பார்க்கலாம் 2 கிலோவில். அதுக்கப்புறமா இது வந்து ரேட்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ரேட்ஸ் எல்லாம் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து இப்போ இந்த ஜூட் பேக் நான் ஃபுல்லாக போட்டு முடிச்சிடறேங்க. போட்டு முடிச்ச பிறகு இப்போ ஒரு ஜூட் பேக் இந்த மாதிரி சைஸுக்கு எவ்வளோ ரேட் ஃபிக்ஸ் பண்ணலாம், அதேமாதிரி இந்த மாதிரி பெரிய பேக்குக்கு போட்டால் எவ்வளோ ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ஒரு வீடியோ தனியாக நான் போடுறேன். ஏன்னா வந்து நம்ம 2 கேஜிஸ் வாங்கியிருக்கோம். 2 கேஜிஸ்க்கு வந்து எவ்வளோ பேக்ஸ் வந்து ஃபஸ்ட்டு பிடிக்குதுன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறமா இந்த லெதர் இதெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, ப்ளஸ் நம்ம ஒர்க்கு இதெல்லாம் சேர்ந்துட்டு இதை எப்படி வந்து காஸ்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இதை ஃபஸ்ட் டைம் வந்து நானே ஜூட் பேக்கில் ஒர்க் பண்ணுறேன். அதனால வந்து ஃபுல்லாக முடிச்சுட்டு நம்ம காஸ்ட் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது வந்து அது ஒரு தனி வீடியோவை உங்களுக்கு நான் போடுறேன். ஓகேங்களா? இப்போ இந்த பேக் இது பிடிச்சிருக்குங்களா பாருங்கள். இதே மாதிரி நீங்கள் உங்ககிட்ட வந்து ஜூட் த்ரெட் இல்லாட்டி நீங்கள் வந்து நார்மலான 8 ப்ளை த்ரெட் யூஸ் பண்ணி பண்ணுங்கள். அதுக்கு அடுத்தது வந்து காட்டன் த்ரெட்ஸ் யூஸ் பண்ணலாம், மேக்ரமே த்ரெட்ஸை யூஸ் பண்ணி இந்த மாதிரி பேக் மேக் பண்ணுங்கள். இதெல்லாம் ரொம்ப சிம்பிள் தான். ஆஃபீஸ் எடுத்துகிட்டு போகிறவங்களுக்குலாம் இது ரொம்ப நல்லா ஈஸியாக இருக்குங்க. பாருங்கள் இந்த மாதிரி டிசைனாக பண்ணி வச்சுட்டாலும் நம்ம ஒவ்வொரு அக்கேஷனுக்கு தகுந்த மாதிரி ஒன்று எடுத்துகிட்டு போகலாம். சரிங்களா? பாருங்கள் இது பிடிச்சிருக்குங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து இதே மாதிரி நம்ம இன்னும் நிறைய பேக் வீடியோஸ் வந்து அப்லோட் ஆகுங்க. தொடர்ந்து பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கும் வேறு ஏதாவது கற்றுக்கணும் அப்படின்னு சொன்னால், பேக்கில் வந்து வேறு ஏதாவது மாடல் கற்றுக்கணும், ஃப்ளவர் மாதிரியெல்லாம் பேக்ஸ் வந்து அடுத்தடுத்தது வர இருக்குங்க. தொடர்ந்து நம்ம சேனல் பாருங்கள். அடுத்தது இன்னும் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பேக்ஸ், இந்த பேக்ஸ் மட்டும் இல்லைங்க, இன்னும் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃப்ளவர் பேக்ஸ் அந்த மாதிரிலாம் நிறைய போடுறதா இருக்குது. பாருங்கள், தொடர்ந்து நம்மளுக்கு சப்போர்ட் கொடுங்க. சம்மர் கிளாஸஸும் போயிட்டுருக்கு, நம்ம கிளாஸ்லேயும் ஜாயின் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.